ஆண்டுக்கு 13% தனி வட்டி விதத்தில் ஒரு தொகை 16,500 இருந்து எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும் கேட்கிறாங்க. ஓகே, அப்ப 13% என்னது? வட்டி வீதம். அடுத்து 16,500 என்னது? அசல் மதிப்பு. அடுத்து இந்த 22,930 என்னது? மொத்த தொகை தான் எவ்வளவு? 22,935. அப்ப வட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு வரும்? அப்ப மொத்த தொகையில இருந்து அசல கழிச்சாதான் எனக்கு வட்டி கிடைக்கும். அப்ப 22,935 இருந்து 16,500 கழிங்க. எவ்வளவு வரும்? 6,435. 6,435. ஓகே, இப்ப அசல் இருக்கு, வட்டி இருக்கு, வட்டி வீதம் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஆண்டுன்னு கண்டுபிடிச்சலாம். என்ன ஃபார்முலா? SA = PNR/100. எனக்கு வட்டி எவ்வளோ? 6,435. அசல் மதிப்பு எவ்வளோ? 16,500 இன்ட்டு ஆண்டுகள் எனக்கு தெரியாது. வட்டி வீதம் எவ்வளோ? 13% வகுத்தல் 100. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். 2 0க்கு 2 0. அடுத்து இங்க 5 அடிச்சோம்னா 3 5 மீதி 1 3 15. இங்க 5 அடிச்சோம்னா 4 5 மீதி 1 14, 2 10 மீதி 4 43, 8 40 மீதி 3 35, 7. ஓகே, இப்ப 33 இருக்கு, இங்க 1286. இப்ப என்ன பண்ணலாம்? 11 அடிக்க முடியுதான் பாருங்க. 11 அடிக்க முடியுமா? அடிக்கலாம். 3 11 33. இங்க அடிச்சோம்னா 1 11 11 மீதி 1 18, 1 11 11 மீதி 7, பின்னாடி ஒரு 7. இப்ப 77ல 7. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்? டைரக்டா 13. 1 13 13, 9 13 117. 9 13 117. 1 3 3 3 9. அப்ப எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 3 ஆண்டுகள் எனக்கு ஆகும். ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். 3 ஆண்டுகள் ஆகும். 16,500 22,935 மாற எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 3 ஆண்டுகள் ஆகும்.